ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள பெரும்பாலானவங்களுக்கு உள்ள பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா ட்ரேடிங்கில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை எக்ஸாக்டாக எப்படி ட்ரா பண்ணுறது, அதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நம்மள நிறைய பேர் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து ப்ரீவியஸ் டேட்டா வச்சு ஈஸியாக வந்து வரைஞ்சிருவோம். பட் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட்டு கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது நாம் ஈவன் லைனெல்லாம் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்போம். அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு கம்மியாகும்போது ட்ரேடிங்கில் நாம் எடுக்கிற டிசிஷனுமே வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ ஈவென்ச்சுவலி நம்மளுடைய ட்ரேட் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபெயில் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து லைன்ஸ் வரையும் போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் இன்னுமே கம்மியாகும். ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் பாசிபிள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடர்ஸ் சார்ட்டை ஒரு 10 நிமிஷம் பார்த்த உடனே எக்ஸாக்டாக எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனோ அல்லது சப்போர்ட் லைனோ வந்து மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணும். அட்லீஸ்ட் 7 out of 10. அது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எட்ஜாக இருக்கும். ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவங்க ட்ரா பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டோட ட்ராவலிங் ஏரியாவை வந்து அவங்க நேரோ பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுப்பாங்க. ஓவரால் ப்ராஃபிட்டில் வந்து இருப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர் அப்படின்னு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் மார்க்கெட்டை, லைவ் மார்க்கெட்டை ஒரு 5000 hours 5000 மணி நேரம் லைவ் மார்க்கெட்டை அவங்க வந்து பார்த்துருக்கணும். ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இல்லை, அந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து அதில் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிலையும் இருந்திருக்கணும். ஸோ அவங்கள வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் லைனோ ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு 1 year 2 year தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டில் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறதுல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். மெயினாக கான்ஃபிடென்ட் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் லைனையோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் லைனையோ எப்படி வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது வந்து மேக்ஸிமம் ஸ்விங் ஹை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்விங் ஹை எங்கே வந்து ஒரே லைனில் மெட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஹை அண்ட் இங்கே ஒரு ஹை, ரெண்டும் மெட் ஆகும்போது அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். த சேம் டைம் மேக்ஸிமம் ஸ்விங் லோ எங்கெங்கெல்லாம் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்கள். இங்கே ப்ளஸ் சம்மர் ஹியர், இங்கே ப்ளஸ், இங்கே ஒரு 2 ஸ்விங் லோ, இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை வச்சுட்டு சப்போர்ட் லைனும் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனும் நிறையா வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 10-15 ரெசிஸ்டன்ஸ், ஒரு 10 சப்போர்ட். இன்னும் சொல்ல போனால் மார்க்கெட்டோட ரீசெண்ட் ஹை பாருங்கள், இது வந்து நிஃப்டி சார்ட்டு 26,350 அங்கே இருக்குது. இங்கேருந்தே வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ப்ளஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் லைன் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக தப்பு. நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டேயை இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 சப்போர்ட் லைனும் ப்ளஸ் மேலே வந்து ஒரு 5-6 ரெசிஸ்டன்ஸ் லைனையுமே நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறையா சப்போர்ட் லைனும் நிறையா ரெசிஸ்டன்ஸ் லைனும் எடுக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்போதும் நமக்கு அடுத்து மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கே எடுப்போமான்னு கன்ஃபியூஸ் ஆகி கடைசி வரைக்கும் ட்ரேடே எடுக்காமல் இந்த ஹோல் டே மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்போம். ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். இன்கேஸ் எடுத்திருந்தாலும் வந்து நம்ம ஒரு தவறான ட்ரேடை தான் எடுத்திருப்போம். ஸோ அதனால் நம்ம எந்த ஏரியாவுக்குள்ளார சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏடிஆர், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிக்குவோம். எந்த ஏரியாவுக்குள்ளார நம்ம இந்த லைன்ஸை வந்து ட்ரா பண்ணணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏடிஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ரெகுலர் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தான் இந்த வீடியோவோட கான்செப்ட் எல்லாமே வந்து அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் வீக்லி ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களோ இல்லை மந்த்லி ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களோ அப்படின்னா இந்த வீடியோ இன்கேஸ் லென்த் இல்லாமல் இருந்தால் நான் பின்னால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதோட செட்டிங்ஸில் போயிட்டு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்புட்ஸ் வந்து மெயினாக 1 day சூஸ் பண்ணிக்கோங்க. சார்ட்டை சூஸ் பண்ண வேண்டாம், 1 day அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஃப்ரேம் வந்து 22 வச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ 1 monthக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 22 நாள் ட்ரேட் நடக்கும். அதனால் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ஏடிஆர் வந்து எதுக்கு ஆக்சுவலாக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம சப்போர்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறதுக்கு எடுத்துக்கிற ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவை நம்ம முன்னாலே வந்து டிசைட் பண்ணிக்கணும். அந்த ஏரியாவுக்குள்ள மேக்ஸிமம் பாசிபிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் இருந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். தேவையில்லாமல் வந்து 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் மேலேயோ அல்லது அதே மாதிரி கீழேயோ போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா 90% ஆஃப் த டைம் இந்த ஏடிஆர் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். இன்கேஸ் சம்டைம் வந்து அதை பிரேக் பண்ணி மேலே போகலாம். அது எப்போவாது நடக்க போகுது, 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் நடக்க போகுது. ஸோ அன்னைக்கு நம்ம ட்ரேட் ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸோட தானே எடுக்க போகிறோம். ஸோ அன்னைக்கு நம்ம ட்ரேட் ஃபெயில் அப்படின்னு அன்னைக்கு வந்து நம்மளுடைய ட்ரேட் ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிக்கலாம். அது எப்போவாது ஒரு டைம் நடக்க போகுது. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர். டைம் ஃப்ரேம் வந்து 1 day சூஸ் பண்ணிக்கோங்க. 1 day சூஸ் பண்ணிக்கோங்க. 22 ஆல்மோஸ்ட் 1 month. ஓகே. ஸோ இந்த லைன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் ஏடிஆர் லைன். இந்த லைன் வந்து அப்ராக்சிமேட்லி 197. ஓகே, 200 வருது. ஸோ நம்ம இந்த லைன்ஸ் வரைகிறதுக்கு ஏரியா வந்து இது வந்து நிஃப்டி சார்ட். ஓகே. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் இங்கேருந்து 200 பாயிண்ட் மேலேயும் அண்ட் 200 பாயிண்ட் கீழே, இந்த 2 ஏரியாவுக்குள்ளே மட்டும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சால் போதும். மேக்ஸிமம் டேயில் நம்ம அதை தான் ஃபீல் பண்ண போகிறோம். எப்போவோ ஒரு டைம் அதை பிரேக் பண்ணி போக போகுது. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இந்த ஏடிஆர் வந்து 200 பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் இது வந்து இங்கே காட்டுது. ஆக்சுவலாக அந்த சிஏஎஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு விட்டு தப்பான க்ளோசிங் ப்ரைஸை காட்டிகிட்டு இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். ஆக்சுவல் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இதுதான் 315 கேண்டில் 310 to 315 இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். இங்கேருந்து 200 பாயிண்ட் மேலே அண்ட் 200 பாயிண்ட் கீழே, இதை வந்து உங்களுடைய ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் வந்து 2 சப்போர்ட் அல்லது 2 ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாக்குள்ளார. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயும் 200 பாயிண்ட்ஸ்க்கு கீழேயும் இந்த ஏரியாவுக்குள்ள 2 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 2 சப்போர்ட் மட்டும் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈவன் நான் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து ட்ரா பண்ணுவேன். சம்டைம் நான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடுவேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 தான் இந்த ஏரியாவுக்குள்ளே 2 வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதை தான் வந்து ஒரு அடிஷ்னல் இண்டிகேட்டரோட எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் இண்டிகேட்டரில் போய் டைப் பண்ணிங்கன்னா இஎம்ஏ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனன்ஷியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னா அதோட செட்டிங்ஸ் போயிட்டு டிஃபால்ட்டாக வந்து இங்கே வந்து லென்த் வந்து 9 இருக்கும். 9 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9 சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இஎம்ஏ லைன் வந்து ஆல்மோஸ்ட் அந்த சார்ட்டு கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னால் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால அந்த லைனை வந்து நம்ம டீவியேட் பண்ணி விட்றோம். டிவியேட் மீன்ஸ் மேலேயோ அல்லது கீழேயோ வந்து கொஞ்சம் தள்ளி விட்றோம். அதுக்காக வந்து என்ன பண்ணுறோம், லென்த்தை வந்து 50 அப்படின்னு நான் மாற்றி நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் வந்து இந்த 50 நம்பரை வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். லென்த் வந்து யூஸ்வலாக இங்கே 9 இருக்கும், பட் இதை 15 மாற்றிக்கோங்க. ப்ளஸ் டைம் ஃப்ரேம் வந்து நான் 5 மினிட்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் சார்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதை ஆஸ் பர் சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் 5 மினிட்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது தட் இஸ் பெட்டர். ஓகே. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ இதை வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஏடிஆர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து 22 டைம் ஃப்ரேம் கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் 1 month ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் ஈஸியாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து வரைய போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஏடிஆர் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 600 அந்த ரேஞ்சில் வந்து காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இது 57,500 க்ளோசிங் ப்ரைஸ். இங்கேருந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் மேலேயும் ஒரு 600 பாயிண்ட்ஸ் கீழேயும் வந்து 2 லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் நம்ம இந்த சப்போர்ட் லைன் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெண்டையும் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேலே இப்போ நம்ம போய் வரைகிறது தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் டேஸ் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த 2 லைனை வந்து நம்ம கிளியராக வரைஞ்சிக்கிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே.
ஸோ இந்த ஏடிஆர் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம எந்த ஏரியாவுக்குள்ளே வந்து லைன்ஸ் ஃபைண்ட் பண்ணணுமோ அதை வந்து ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 1 month டேட்டா இது வந்து 20 ஜூலை, இது வந்து 20 ஆகஸ்ட். ஓகே, 1 month டேட்டாக்குள்ளார நீங்கள் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ வந்து ஃபைன் பண்ணாலே போதும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தது, இன்கேஸ் வந்து இந்த 1 monthல வந்து கரெக்டான டேட்டாஸ் வந்து கிடைக்கல, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த 1 monthக்குள்ளார வெறும் லோ சைடு மட்டும்தான் இருக்குது. இது வந்து கரண்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் 1 month-ஆக இந்த கரண்ட் ப்ரைஸுக்கு கீழே தான் இருந்திருக்கு. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறதுக்கு எந்த டேட்டாவுமே வந்து லாஸ்ட் 1 month-ஆ அந்த பாருங்கள் 20 ஜூலை, இந்த 1 month-ஆ நம்ம அந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறதுக்கு எந்த டேட்டாவுமே கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து பின்னால் போகலாம், ஒரு 15 days ஆர் ஈவன் 1 month பின்னால் போகலாம். ஓகே, ஸோ 1 month டேட்டாக்குள்ளார உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கீழேயும் மேலேயும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஆசிலேட் ஆயிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த 2 லைனையும் வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறது இது வந்து பேங்க் நிஃப்டி இல்லையா? ஸோ இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த 2 ஏரியாக்குள்ளே இந்த ஏடிஆர் வந்து என்ன சொல்லுதோ அந்த ஏடிஆர் ரேஞ்சுக்குள்ளார இங்கே மட்டும் மேக்ஸிமம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், இல்லைன்னா இன்னொரு 2 ரெசிஸ்டன்ஸ் லைன், அதே மாதிரி கீழே வந்து ஒரு சப்போர்ட் லைன், மேக்ஸிமம் இன்னொரு சப்போர்ட் லைன், 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ். இதுவே வந்து ரொம்ப போதுமானது. ஏன்னா இந்த லைன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ட்ரேடிங் அப்படின்றது இன்னும் நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இந்த லைன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லர் மாதிரி. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பில்லர்ஸ்லாம் வேணும். பில்லர்ஸ் இல்லாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியாது. ஸோ இந்த லைன்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரேடிங்க்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங்க்கு முன்னால் இதை எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஐ திங்க் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாக்டாக எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் 1 month சார்ட்டை வந்து எடுத்தாச்சு. இது வந்து ப்ரீவியஸ் லாஸ்ட் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ், மேக்ஸிமம் ஏடிஆரோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 600 ப்ளஸ் டவுன் சைடு வந்து ஒரு 600. ஓகே, இந்த ஏரியாக்குள்ளே இந்த சார்ட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விங் ஹை இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்குது. அதே சேம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைன் ட்ரா பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு ஸ்விங் ஹை, மறுபடியும் இங்கேருந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குது. ப்ரீவியஸாக போனீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஏரியா. ஸோ எத்தனை ஸ்விங் ஹை, அதாவது மார்க்கெட் அங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே ஹிட் ஆகி கீழே வந்து வந்திருக்குது இந்த செகண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பாசிபிள் லைன்ஸ் இதில் வரைய முடியுமோ ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கங்க. அது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இந்த லைன் பார்த்தீங்கன்னா 1 2 and 3 ஹியர் நத்திங் 3. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஹை வருதோ இங்கே ஒரு லைனை கூட வரைஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 ப்ளஸ் இங்கே எக்ஸாக்டாக இல்லை, பட் ஓகே. ஸோ இந்த மாதிரி பாசிபிள் ஸ்விங் ஹை உள்ள எல்லா லைனையும் ஃபஸ்ட்டு ஈஸியாக வந்து வரைஞ்சிக்கோங்க, இப்போ ட்ரா பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த லைன்ஸ்லேருந்து எதெல்லாமே வந்து பாசிபிளி மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய லைனாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்புறம் தான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் என்னென்ன லைன் வரைய முடியுமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் வந்து ஷார்ட் அவுட் ப்ராசஸ். அந்த ஷார்ட் அவுட் ப்ராசஸில் இந்த நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை டைம் வந்து ஹை போயிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு நம்பர்ஸை வந்து ஒரு லைனுக்கு வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய லைன்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ப்ளஸ் நம்ம வந்து இந்த இஎம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும் இல்லையா, அதை பாருங்கள். ஸோ எந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு வந்து மோஸ்ட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து நம்பர் ஆஃப் ஸ்விங் ஹையில் வந்து எவ்வளோ ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு லைன் வந்து மொத்தமாகவே வந்து ப்ரீவியஸ் 1 monthல ஒரு
ஒரு 4 டைம் ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு, இந்த லைன் வந்து ஒரு 3 டைம் ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு, இந்த லைன் ஒரு 5 டைம், இது வந்து ஒரு 2 டைம். அந்த மாதிரி இந்த ஸ்விங் ஹைக்கு எக்ஸாக்டாக இந்த லைன்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு, எத்தனை டைம் மேட்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஐ திங்க் நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ப்ரீவியஸ் 1 மந்தில் 1 மந்த் வந்து ரிஜிட் ரூல்ஸ் இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் 1 மந்த் தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த 1 மந்த்துக்குள்ளார இது 1 மந்த் இல்லையா, அந்த 1 மந்த்துக்குள்ளார இங்கே டேட்டாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த்தாக மார்க்கெட் இங்கே தான் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே அப்படின்னா இங்கே நம்ம ட்ரா பண்ணுறதுக்கான டேட்டாவே கிடையாது. புரியுதா? லாஸ்ட் 1 மந்த்தாக மார்க்கெட் கீழே வந்து இங்கே இதுதான் வந்து இன்னையோட க்ளோசிங் ப்ரைஸ், இங்கே டேட்டாவே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் நம்ம ப்ரீவியஸ் 15 டேஸோ அல்லது ப்ரீவியஸ் 1 மந்த்தோ வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஏரியா, அந்த ஏடிஆர் ரேஞ்ச் இருக்குல்ல, அதுக்குள்ளார வந்து மேக்ஸிமம் பாசிபிள் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ்க்கு வந்து வேல்யூ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எத்தனை ஹையை வந்து இந்த லைன் டச் பண்ணியிருக்கு பார்க்கணும். இது ஒரு லைன், அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி எல்லா லைனுக்கும் வந்து இந்த ரிவர்சல் அந்த ஸ்விங் ஹை எவ்வளோ மெட்டாக இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டு, எக்ஸாம்பிளாக சும்மா இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணணுன்ற அவ்வளோ பர்ஃபெக்டும் தேவையில்லை. ஏன்னா யாருமே வந்து 100% ரெசிஸ்டன்ஸையோ இல்லை சப்போர்ட் லைனை வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால ரொம்ப மோர் அக்யூரேட்டாக போக தேவையில்லை. எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் ஸ்விங் ஹையை மேட் பண்ண 2-3 லைனை வந்து எடுத்துக்கோங்க. இது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்து இந்த இஎம்ஏ 50 பீரியடை சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் சில டைம் கன்ஃபியூஷன் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 லைனுமே வந்து ஈக்குவல் ஸ்விங் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ எது வந்து பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இஎம்ஏ பாருங்கள். அந்த இஎம்ஏ 50 பீரியட் வைக்கும்போது எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து இந்த இஎம்ஏ வந்து டச் பண்ணல, ஆனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து அது டச் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நாட் வேலிட். அதே மாதிரி இந்த லைன் ஆல்மோஸ்ட் அந்த 50 இஎம்ஏ இங்கே வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேலிட். ஸோ இந்த லைன் அவ்வளோ வேலிட் இல்லை அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டாப் சைடில் ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 2 லைனும் வந்து மேக்ஸிமம் 90% வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அடுத்த நாள் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து ட்ரேட் எடுக்கிறது வெறும் இதை நம்பியே ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் நிறைய பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. சேம் அதே மாதிரி கீழே வந்து சப்போர்ட், இந்த ஏரியாவில் இந்த 1 மந்த் பீரியடில் நிறையா இருக்குது, நிறையா ஸ்விங் லோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டச் ஆகிருக்குது, இங்கே ஒரு டைம் டச் ஆகிருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு டைம் ஆல்மோஸ்ட் ஹியர் அண்ட் இந்த டேயோட க்ளோசிங். ஸோ எத்தனை டைம் வந்து இந்த ஸ்விங்கில் வந்து டச் ஆகிருக்கு. இது மாதிரி மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்விங்கில் எல்லா லைனையும் ட்ரா பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு லைனையும் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஹியர் ஸோ இது வந்து ஒரு ஸ்விங்கில் எங்கே ஒரு இடத்துல ப்ளஸ் இங்கே இந்த லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட், 2 பாயிண்டில் வந்து டச் ஆகிருக்கு. இதே மாதிரி மேக்ஸிமம் பாசிபிள் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இது ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் டவுட் வரும்போது இந்த இஎம்ஏ ஓகே இங்கே பாருங்கள், ஒரு இன்னொரு சப்போர்ட் லைன் இங்கே வந்து நிறையா டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. எஸ் ஆமாம், 1 2 3 4 5 6 இந்த 56 940 இருக்கு, 941 இந்த இடத்துல வந்து நிறைய டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தா இந்த இஎம்ஏ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. 50 இஎம்ஏ இங்கேருந்து 50 இஎம்ஏ இங்கேருந்து எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ கிளியராக நான் வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக ஒரு லைனையும் மெஷர் பண்ணி அது வந்து எத்தனை டைம் டச் ஆகிருக்குது, எத்தனை டைம் வந்து இஎம்ஏ வந்து பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு லைன் ட்ரா பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணால் லாஸ்ட் 1 மந்த் பீரியடில்
எத்தனை டைம் வந்து இது ரெஸ்பாண்ட் ஆயிருக்குது அப்படின்ற நம்பர்ஸை இங்கே எழுதி, அதே மாதிரி ஒரு 10 லைனை வரைஞ்சி 10 லைனுக்கு வந்து எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து, அப்புறம் ப்ளஸ் அதை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறது, இஎம்ஐ கிராஸ் ஆச்சா ஆகலையா அப்படின்னு எக்ஸாக்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல முடியும். பட் அது வந்து ஆக்சுவலாக வீடியோவும் லென்த்தாக போகும், நானும் அதை வந்து இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வரைகிறது இந்த ஃபார்முலாவை தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன். என்னுடைய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நீங்கள் ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 1 or 2 monthஸாக போடுறேன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்னுடைய லைன்ஸ் வந்து மார்க்கெட் கன்ஃபார்மாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவே வந்து இதுதான், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட்டை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இதை கன்ஃபார்ம் புரிஞ்சுப்பாங்க. ஸோ சிம்பிள் ஏடிஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏடிஆர் வந்து எக்ஸாக்டாக வந்து லாஸ்ட் நீங்கள் இன்ட்ராடே மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏடிஆரோட செட்டிங்ஸை வந்து 22 டேஸாக செட் பண்ணிக்கோங்க. அந்த ஏடிஆர் ரேஞ்ச் வந்து என்ன சொல்லுதோ அந்த ரேஞ்சில் இருந்து கரண்ட் ப்ரைஸ்க்கு மேலேயும் அண்ட் கீழேயும், அதாவது ஏடிஆர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டியோட ஏடிஆர் வந்து 600ன்னு காட்டுது. ஸோ இன்னைக்கு நேற்று க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து 600 பாயிண்ட் மேலே அண்ட் 600 பாயிண்ட்ஸ் கீழே 2 ஒயிட் லைனை வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு ஒயிட் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கேப்புக்குள்ளே தான் வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய போகிறீங்க. இது ஆக்சுவலாக சப்போர்ட். ஓகே, இந்த கேப்புக்குள்ளே தான் வந்து நீங்கள் லைன்ஸ் வந்து வரைய போகிறீங்க. அதுவும் வந்து ரொம்ப டூ மெனி லைன்ஸ் தேவையில்லை. நான் மேக்ஸிமம் ஒரு சிம்பிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சிம்பிள் சப்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஓகே, 2 லைன் அண்ட் 2 லைன் கீழே இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது நிறைய லைனை வரைஞ்சிக்கோங்க. பட் அந்த லைன்ஸ்ல எல்லாம் யார் வின்னர் அப்படின்னு பாருங்க. அதாவது மேக்ஸிமம் ஸ்விங் ஹையை வந்து யார் ரீச் பண்ணியிருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணுங்க. அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த இஎம்ஏ 50 டைம் ஃப்ரேம் 50 யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 50 இஎம்ஏ இங்கே வந்து கரெக்டாக மெட்டாய் ரிட்டர்ன் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த லைனுக்குலேயும் மெட்டாய் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இஎம்ஏ வந்து பெண்ட் ஆகிற இடத்துல உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு, இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. வேணும்னா லேட்டஸ்டாகவே பார்க்கலாம். யா, இங்கே பாருங்க, லாஸ்ட் டே அதாவது 21 ஆகஸ்ட் இல்லையா, நான் வந்து இன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், 23ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 21 ஃப்ரைடேல கூட எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டில் போயிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் உண்மையிலே வந்து 20 ஆகஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த சப்போர்ட் லைனை நீங்கள் எக்ஸாக்டாக வரைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஆஸ் பர் என்னுடைய ஐடியா படி இந்த லைன் வந்து நம்ம மல்டிபிள் ஸ்விங் ஹையில் தான் வந்து எடுத்துருக்கிறோம். ப்ளஸ் அடிஷ்னல் சப்போர்ட் இந்த 50 இஎம்ஏ இங்கே வந்து ரிட்டர்ன் ஆனதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு ஈஸியாக வந்து ஈவன் இந்த தேர்ஸ்டே இருக்குல்லையா 20 அப்போவே வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஏன்னா நம்ம எடுத்த டேட்டா இந்த 21st இங்கே உள்ள எந்த டேட்டாவுமே எடுக்கல. நம்ம எடுத்த எல்லா டேட்டாவுமே வந்து ப்ரீவியஸ் டே 1 monthல உள்ள டேட்டா தான் வந்து எடுத்துருக்கிறோம். ப்ரீவியஸ் டே 1 monthல மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ், மல்டிபிள் ஸ்விங் ஹை இங்கே ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டேட்டா தெரிஞ்சிருச்சா? சாரி. ஸோ இந்த லைன் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ தேர்ஸ்டே 20 ஆகஸ்ட் தேர்ஸ்டே இந்த சப்போர்ட் லைன் இந்த சப்போர்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது என்னது 9:50 கேண்டில் 9:50 போயிட்டு ரெசிஸ்டன்ஸ், அதுவுமே வந்து லைக் கைண்ட் ஆஃப் பாருங்க ரிவர்ஸ். அந்த கேண்டிலை பாருங்க, இந்த கேண்டில் வந்து மேலே அந்த விக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இட் மீன்ஸ் இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நல்லா பாருங்க, இந்த கேண்டிலோட விக் வந்து டாப் சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இட் மீன்ஸ் இங்கே பயங்கர செல்லர்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கீழே தள்ளிட்டாங்க. ஓகே, இங்கே வந்து நீங்கள் ட்ரேடு எடுக்கல, மிஸ் பண்ணிட்டீங்க, டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க. ஓகே, இது வந்து ஹியூமன் நேச்சர், இதுக்கெல்லாம் யாரும் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஐயோ இங்கே எடுத்துருக்கலாமோ அப்படின்ற அது மாதிரியெல்லாம் எந்த ட்ரேடும் ஒரி பண்ணக்கூடாது. அப்படி ஒரி பண்ணால் நம்ம ட்ரேடே பண்ண முடியாது. ஓகே, விட்டாச்சு. மறுபடியும் பாருங்க, எக்ஸாக்டாக இந்த டைம் ஃப்ரேம் 10:45க்கு எக்ஸாக்டாக வந்து அங்கே ஹிட் ஆச்சு. ஸோ இங்கே ஷார்ட் எடுக்கலாம்ல, நம்ம எடுத்துருக்கலாம் தானே. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம ட்ரா பண்ணது ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்காவாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10:45 கேண்டிலில் நம்ம தாராளமாக ட்ரேட் எடுத்துருக்கலாம் தானே பேங்க் நிஃப்டியில். ஓகே, எடுத்திருந்தால் எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கும்? பேங்க் நிஃப்டியோட ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா வந்தால் கூட ஆல்மோஸ்ட் 100
36 130 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியோட கிடைச்சிருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் என்ன ப்ராஃபிட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மூவை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறதுக்கான நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், ரீட்டைலர்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரீட்டைலர்ஸ்லாம் வந்து நிறையா ட்ரேடிங் லாஸ் பண்ணுறாங்க as per செபி ரிப்போர்ட். ஏன்னா முறையான விஷயங்களை தெரிஞ்சுக்காம லைக் ஓகே இப்போ ட்ரேட் எடுப்போம் அப்புறம் ட்ரேட் எடுப்போம்னு சொல்லிட்டு சும்மா எதையும் வந்து சரியாக புரிஞ்சிக்காம ட்ரேட் எடுத்துட்டு தான் லாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஐ திங்க் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. இது வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கானது. மேபி வீக்லி ஆப்ஷன்ஸ் அல்லது மந்த்லி ஆப்ஷன்ஸ் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து சேம் இதே ஃபார்முலா தான். பட் இந்த சில பேராமீட்டர்ஸை வந்து மாற்றணும். ஏடிஆரோட இதை வந்து மாற்றணும். அதாவது எவ்வளோ லாங் பீரியட் நீங்கள் போகிறீங்கன்றதையும் மாற்றணும். இஎம்ஐயோட ஸ்ட்ரக்சரையும் வந்து 5 minutes இல்லாமல் வேறு டைம் ஃப்ரேமில் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா எனக்கு என்னுடைய டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் நீங்கள் போனீங்கன்னா வந்து பின்டு மெசேஜ் மேலே வந்து பின்டு மெசேஜ் போட்டிருக்கேன். அதில் வந்து எனக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரியான என்னுடைய பர்சனல் டெலகிராம் ஐடியுமே அதில் இருக்குது. ஸோ அதிலேருந்து கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.